வெல்கம் டு உயிரின் ஓசை. இது அருணின் கதை, தலைமகனின் கதை. ஒரு குடும்பத்தின் இருண்ட உண்மையை வெளிப்படுத்தும் கதை உயிரின் ஓசையில் உங்களுக்காக. அத்தியாயம் 1. அருண் பிறந்தது ஒரு நடுத்தர குடும்பத்தில். அவனது பெற்றோர்கள் ராமசாமி, மங்கையம்மாள். தங்களின் வாழ்வில் சிரமங்களை சந்தித்தவர்கள்தான். ஆனால் அந்த சிரமங்களின் சுமையை தங்கள் மக்களிடம் திணிக்காமல் தாங்களே சுமந்து செல்பவர்கள். அருண் மூத்த மகன். அடுத்து பிறந்தவன் ஆனந்த். ஆனந்த் பிறந்தபோது அவன் பேசவும் நடக்கவும் மிகவும் தாமதமானான். பிறகுதான் புரிந்தது, ஆனந்த் ஸ்பெஷல் சைல்டு. அவனுக்கு நிறைய கவனம், மருத்துவ செலவு, கவனிப்பு எல்லாம் தேவைப்பட்டன. அப்போதே ராமசாமி, மங்கையம்மாள் தங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்து விட்டார்கள். அருண் தான் வீட்டை நடத்தணும், ஆனந்த் தம்பியை கவனிச்சுக்கணும். அருண் தான் தம்பி வாழ்க்கைக்கு பொறுப்பு. அந்த சுமை சிறு வயதிலிருந்தே அருணின் தோள்களில் விழுந்தது. குழந்தை பருவத்தில் பள்ளிக்கு போகும்போது அருண் புத்தக பையை சுமந்து செல்வதோடு ஆனந்தை பற்றியும் சுமந்து செல்ல ஆரம்பித்தான். ஆசிரியர் கேட்பார்கள், அருண், உன் தம்பி எழுதிய ஹோம்வொர்க்கை ஏன் பூர்த்தி செய்யவில்லை? அருண் சிரமப்பட்டு, அவனால் செய்ய முடியவில்லை மேடம், நானே செய்ய வைத்தேன், ஆனாலும் முடியவில்லை என்று சொல்வான். அருணின் மனம் எப்போதும் அழுத்தத்தில் தான் இருந்தது. ஆனந்தை பார்த்து யாராவது ஏளனமாக சிரித்தால் கூட அருணின் கண்களில் கண்ணீர் வரும். அவன் தம்பியை எல்லோரிடமும் இருந்தும் காப்பாற்றி கொண்டிருந்தான். இப்படி சிறுவயது முதலிருந்தே அவனது வாழ்வு ஒரு பெரிய சுமையாக இருந்தது. வீட்டில் அவனுடைய தாயும் தந்தையும் அடிக்கடி சொல்லும் வார்த்தை இதுதான், அருண், நீ படிக்கணும், ஆனா அதுக்கு மேல உன் தம்பிதான் முக்கியம், நீங்க இருவரும் சேர்ந்தே வாழணும். அப்போதிலிருந்தே அருணின் மனதில் தம்பி பற்றிய நினைப்புதான். தம்பியை நல்லா பார்த்துக்கணும், தம்பிக்காக எப்பயும் இருக்கணும் என்று அந்த உணர்வோடு அவன் வளர ஆரம்பித்தான். அத்தியாயம் 2. அருணின் வாழ்க்கை குழந்தை பருவத்திலிருந்தே சுமைகளால் நிரம்பியதுதான். பிறந்த வீட்டில் இருந்தாலும் தனக்கு சுதந்திரம் என்ற வார்த்தை கற்பனைக்குள் கூட வரவே இல்லை. ஆனந்தை பள்ளியில் அவனது பெற்றோர்கள் சேர்க்க முயற்சிக்கும் போதும் பல பெற்றோர்கள் இந்த குழந்தையுடன் எங்கள் பிள்ளைகளால் படிக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த நேரங்களில் எல்லாம் அருண் தான் காப்பாற்றுவான். அவன் படிக்கட்டும், நானும் அவனுடன் உட்கார்ந்து படிக்கிறேன் என்று அழுதபடியே வேண்டிக் கொள்வான். அருணின் சிறு வயது விளையாட்டுகள் எதுவாலும் நிரம்பவில்லை. மாலை பொழுதில் மற்ற பிள்ளைகள் கிரிக்கெட் விளையாடும் போது அவன் தனது தம்பிக்கு எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தான். அன்னம், ஆடு என்று பொறுமையுடன் சொல்லிக் கொண்டிருப்பான். தம்பி சிரித்துக்கொண்டு அருணின் முகத்தை பார்த்து மெல்லிய குரலில் மீண்டும் சொல்லும் போது அருணின் கண்கள் சந்தோஷத்தில் பளிச்சென்றன. ஆனால் பெற்றோர் ஒருபோதும் அருணின் தியாகத்தை உணரவில்லை. மாறாக அவர்கள் மனதில் இருந்தது, எப்படி ஆனந்தை பார்த்து கொள்வது, எப்படி அவனை காப்பாற்றுவது என்பதே. அருண் ஆனந்தை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்பதை அவர்கள் மனதிலும் ஏற்றி வைத்திருந்தனர். அருண் எவ்வளவு உழைத்தாலும் பெற்றோர் அவரிடம் சொல்லும் வார்த்தை எப்போதும் ஒரே மாதிரிதான் இருந்தது. ஆனந்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை, நீதான் பெரியவன், நீதான் பொறுப்பை எடுத்து நடத்துக்கணும் என்று சொல்வார்கள். வீட்டில் சாப்பாடு வைக்கும் போது சிறந்த பக்குவம் எப்போதும் ஆனந்துக்கே வைக்கப்படும். அருண், உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன், இப்ப இவன் சாப்பிடட்டும் என்று சொல்லிவிட்டு தாயார் ஆனந்துக்கு கொடுத்து விடுவார். சின்ன வயதில் இதை பெரிய விஷயம் என்று அருண் நினைக்கவில்லை. சரி, தம்பிதானே, என் தம்பிதான், அவனுக்காக நான் தானே தியாகம் செய்யணும் என்று மனதில் முடிவு செய்து விட்டான். ஆனால் அந்த தியாகம் மெதுவாக அவன் உள்ளத்தை உழுக்க ஆரம்பித்தது. அவன் பெற்றோர்கள் அதே தியாகத்தை அவனது வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்ப்பார்கள் என்று அவன் அப்போது நினைக்கவில்லை. அருணின் பள்ளி பருவமும் சுலபமாக போகவில்லை. அவன் நல்ல மதிப்பெண்களுடன் படித்தான். ஆனால் பெற்றோர் எப்போதும் பெருமைப்படுவது ஆனந்தின் சிறிய சிறிய முன்னேற்றங்களுக்காகத்தான். அருண் எவ்வளவு பரிசு, பாராட்டு வாங்கினாலும் நீ எப்போதுமே நல்ல பிள்ளை, உன்னிடம் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனால் ஆனந்த் தான் எங்களுக்கு சவால் என்று சொல்லிவிட்டு தம்பியின் மீது முழு கவனமும் செலுத்த ஆரம்பித்தார்கள். மெல்லிய காயங்கள் போல் அருணின் உள்ளத்தில் தேங்கிக் கொண்டே இருந்தன. அவன் எத்தனை முறை ஆசைப்பட்டான்,
ஒரு முறை அம்மா என்னை பாராட்டினால் எவ்வளவு சந்தோஷம். ஆனால் அந்த பாராட்டு எப்போதும் தம்பிக்கே கிடைத்தது. வீட்டில் வந்த உறவினர்கள் கூட பெற்றோரின் பேச்சை கேட்டு தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனந்த் தான் இவங்களுக்கு எவ்வளவு கவனமா பாத்துக்கிறாங்க என்று சொல்வார்கள். அருண் அமைதியாக புன்னகை செய்து கொள்வான். இந்த ஏக்கம், இந்த புறக்கணிப்பு அருணின் மனதில் காயமாகி அவன் பேசுவதை நிறுத்திவிட்டான். அமைதியான பிள்ளை என்று அனைவரும் சொல்லும் அளவுக்கு மாறி போட்டான். ஆனால் உள்ளத்துக்குள் நொந்து போனான். அருணின் பெற்றோர்களும் ஆனந்தியை முன்னிறுத்தி அருண் யாரிடமும் பேச மாட்டான், அமைதியாக இருப்பான், அவன் பாட்டுக்கு அவன் வேலையை செய்வான் என்ற பிம்பத்தையே அக்கம்பக்கத்தாரிடமும் உறவினர்களிடமும் பதிய வைத்தார்கள். ஆனால் உண்மையில் அருண் அப்படி இல்லை. இதை அனைத்தையும் அருண் உணர்ந்த பின்பும் தம்பியை அவன் விட்டு கொடுக்கவில்லை. தம்பியை யாரும் குறை சொல்லக்கூடாது, அவன் தனக்கான இடத்தை பெற வேண்டும் என்ற எண்ணமே அவனது வாழ்வின் நோக்கமாக மாறியது. அவன் பள்ளிக்கு போய் வந்து தம்பிக்கு பாடங்கள் சொல்லித் தருவான். பள்ளியில் யாராவது அவனை கிண்டல் செய்துவிட்டால் உடனே சென்று சண்டையிடுவான். என் தம்பியை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, அவன் உங்களை விட வேற மாதிரி தான், ஆனா அவனும் உங்களுக்கு சமம்தான் என்று சிறு வயதிலேயே குரலை உயர்த்துவான். தம்பி சிரித்து அண்ணா என்று சொல்லும் போது அந்த வார்த்தையில் அருணின் உள்ளம் பூரணமாகியது. ஆனால் அந்த பாசத்தின் பின்னால் பெற்றோரின் சாய்வு மற்றும் தம்பிக்கான அநியாயமான முன்னுரிமை அருணின் வாழ்க்கையை மெதுவாக சிதைத்துக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 3. அருணின் வாழ்க்கை ஒரு சாதாரணமான மகனின் வாழ்க்கை இல்லை. அவனுடைய சிறு வயதிலிருந்தே துயரங்களும் வேதனையும் நிறைந்திருந்தது. ஆனால் அது யாரும் அறியப்படாத வேதனை. சிறு வயதிலிருந்தே அவன் பெற்றோர் சொன்ன ஒரே வார்த்தை, அருண், நீ எதையும் தாங்கிக்கலாம், நீ நல்ல புத்திசாலி, வலிமையுள்ளவன். ஆனால் ஆனந்த் சிறு பிள்ளை மாதிரி, அவனுக்கே நாங்க முன்னுரிமை தர வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார்கள். அது அருணின் மனதில் காயமாய் இருந்தாலும் தம்பிக்காக தாங்கிக் கொண்டான். நல்ல மதிப்பெண்கள் பெற்று கல்லூரி சேர வாய்ப்பு கிடைத்த போது அப்பா சொன்னார், தம்பியை தனியா கோச்சிங் சென்டர்ல போடணும், அதுக்கு தான் நாங்க பணம் வச்சிருக்கோம், நீ பேசாம அரசு கல்லூரியில போய் படிச்சுக்கலாமே, அதிகம் எங்களால செலவழிக்க முடியாது என்றார். அருண் மனமுடைந்தாலும் எதுவும் சொல்லவில்லை. கண்ணீரை அடக்கிக் கொண்டு சரி அப்பா என்றான். கல்லூரி முடிந்ததும் அருணுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது. சம்பளம் அதிகம், ஆனால் வீட்டை விட்டு தூரமாக இருக்க வேண்டும். அப்போது அம்மா சொன்னார், அருண், நீ போயிட்டா ஆனந்தை யாரு கவனிச்சுப்பா, நீ கூட இருந்தாதான் எங்களுக்கு நிம்மதி, இங்கேயே உனக்கு வேலை பார்த்துக்கோ. அந்த ஒரு வாக்கியம் அருணின் கனவுகளை சிதறடித்தது. அவனுக்கு வந்த பெரிய ஆஃபரை விட்டுவிட்டு குறைந்த சம்பளத்தில் ஊரிலேயே வேலை பார்க்க ஆரம்பித்தான். அவனது இதயம் வேதனைப்பட்டாலும் முகத்தில் சிரிப்பை வர வைத்துக் கொண்டான். காலப்போக்கில் வீட்டு சுமை அனைத்தும் அருணின் தோளில் விழுந்தது. வீட்டின் மாத செலவு, தம்பியின் மருத்துவ செலவு, சிறிய சிறிய விருப்பங்கள் எல்லாம் அருணின் சம்பளத்திலும் சேர்ந்துதான் நடந்தது. ஆனால் அப்பாவும் அம்மாவும் எல்லோரிடமும் தான் மட்டுமே செலவழிப்பதை போல ஒரு பிம்பத்தை காட்டிக் கொண்டு வந்தார்கள். அருணின் தியாகத்தையும் அருணின் உணர்வுகளையும் வெளிப்படையாக அவர்கள் யாரிடமும் பேசியதே கிடையாது. அதனால் அனைவரும் அருணின் பெற்றோரையே பெருமையாக பேசுவார்கள். இப்படி ஆனந்த் மாதிரி ஒரு பிள்ளையை வைத்துக் கொண்டு பாவம் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று நினைத்தார்கள். அருணை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, அவனும் நல்லா தான் வாழ்கிறான் என்று நினைத்தார்கள். ஆனால் அருணின் உண்மையான நிலவரம் யாருக்கும் அறியவில்லை. அவனுடைய அப்பா அம்மாவும் எதை பற்றியும் கவலை. அவர்கள் மனதில் ஒரே எண்ணம், ஆனந்த் தான் எங்களின் எதிர்காலம், அவன் நல்லா வாழணும், அதற்கு அருண் தான் தூண், அருண் ஒரு தியாக தூணாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் என்று நினைத்தார்கள். வீட்டில் எப்போதும் ஆனந்துக்கே பாராட்டுகள். விக்ரம், ஆனந்த் நல்ல முயற்சி செஞ்சிருக்கான், ஆனந்த் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான், ஆனந்த் நல்லா ஓடி வர்றான், ஆனந்த் இவ்வளோ பரிசு வாங்கினான், ஆனந்துக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று எப்போதும் ஆனந்தை பற்றிய பேச்சுதான். சின்ன பிள்ளை என்று அவனை மட்டுமே தலையில் தூக்கி வைத்துக் கொண்டார்கள். அவனை பற்றிய பேசி பேசி அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் அனைவரது மனதிலும் அருணை பற்றிய தாக்கம் குறைந்து ஆனந்தை பற்றிய அனைவரும் யோசித்தார்கள்.
அருணின் உழைப்பை யாருமே கவனிக்கவில்லை. சில நேரங்களில் அருணின் மனதில் கேள்வி எழும், என்னை ஏன் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறார்கள்? நானும் தானே எல்லாமே பண்ணுகிறேன், நானும் தான் தியாகம் செய்கிறேன். ஆனால் பாராட்டோ அன்போ ஏன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது? அந்த கேள்விக்கு பதில் யாரிடமும் இருந்தும் வரவில்லை. ஏனெனில் அந்த கேள்வி அவனின் பெற்றோர்களுக்கே புரியவில்லை. அத்தியாயம் 4. அருணிற்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது. அருணின் மனைவி தீபிகா எளிமையான நல்ல மனம் கொண்ட பெண். அருணின் உழைப்பையும் மனவேதனையையும் புரிந்து கொண்டாள். திருமணத்திற்கு பிறகு அருணின் இதயம் சற்று நிம்மதி அடைந்தது. இப்போது நான் தனியாக இல்லை, என்னை புரிந்து கொள்ள இன்னொருத்தி இருக்கிறாள் என்று எண்ணினான். திருமணத்திற்கு பிந்தைய நாட்கள் அவனுக்குள் ஒரு இனிய கனவு பருவத்தை உருவாக்கின. தீபிகா அன்பும் கவனமும் அருணின் துன்பங்களுக்கு தடுப்புச் சுவர்களாக நின்றது. ஆனால் அந்த நிம்மதியும் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அந்த சுவரை உடைக்க தயாரானவர்களும் இருந்தனர். அவர்கள் வேறு யாரும் இல்லை, அருணின் சொந்த பெற்றோரும் சகோதரரும். முதலில் அனைத்தும் சாதாரணமாகத்தான் இருந்தது. அருண் திருமணமான பிறகு வீட்டில் கொண்டாட்டம் போல இருந்தது. அவனின் அம்மா அப்பா எல்லோரிடமும் எங்கள் பெரிய பிள்ளை நல்ல வீட்டிலிருந்து பெண்ணை கொண்டு வந்திருக்கிறான் என்று பெருமைப்படுத்தினர். ஆனால் அந்த நாடக முகமூடி நீண்ட நாட்கள் நிலைக்கவில்லை. தீபிகா வீட்டு வாழ்க்கையில் பழகும் போது சிறு சிறு குறைகளை தேடி கண்டுபிடித்து அவளை நோகடித்தனர். உன் கையில் சமைத்த உணவு நன்றாக இல்லை, இந்த மாதிரி பெண்ணை தான் கொண்டு வந்தாயா? உன் சம்பளத்தை முழுவதும் வீட்டுக்கு தரணும், இல்லைனா எப்படி செலவு நடக்கும்? தீபிகாவையும் உன்னுடைய சம்பளத்தை என்கிட்ட தர வேண்டும் என்று நோகடித்தனர். ஆனால் இது அனைத்தையும் அக்கம் பக்கத்தாருக்கும் உறவினர்களுக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டனர். சிறு சிறு விஷயங்களுக்கும் தீபிகாவின் மனதை புண்படுத்தினர். அருண் சம்பாதித்த சம்பளம் அன்றாட வீட்டு பொருட்கள், தனது தம்பிக்கான செலவு, மருத்துவ சிகிச்சை என அனைத்திற்கும் போனது. அதோடு அவன் கடுமையாக சேமித்து வைத்திருந்த ஒரு சின்ன நிலப்பகுதியையும் விற்று பெற்றோரின் ஆசைப்படி புதிய வீடு கட்டத் தொடங்கினான். வீடு எழும்பியது. ஆனால் அந்த வீடு அருணுக்கானது இல்லை. அவனின் அம்மா அப்பா ஆனந்த் இவர்களின் வசதிக்காகத்தான். ஆனால் அப்போது அருணுக்கு தெரியவில்லை. அருணும் தீபிகாவும் இது நமக்கும் ஒரு பாதுகாப்பு என்று எண்ணியிருந்தார்கள். தீபிகா அவ்வப்போது அருணிடம் சொல்வாள், உன் அம்மாவும் அப்பாவும் எப்பொழுதும் உன்னை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க, இதை எப்படி இவ்வளவு நாள் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று. ஆனால் அவர்களின் அன்பால் கண்கள் மூடியிருந்த அருண், அவர்கள் நம்ம பெற்றோர்கள், அவர்களுக்கு நாம் தான் ஆதாரம், யாரை கைவிட முடியும் சொல்லு என்று பதில் சொல்வான். தீபிகா அமைதியாக இருந்தாள். ஆனால் உள்ளுக்குள் காயம் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அருணின் வாழ்க்கை மெதுவாக வலியால் நிரம்பத் தொடங்கியது. திருமணமான பிறகு மனைவியையும் குழந்தைகளையும் கவனிப்பது அவனுடைய பொறுப்பு. ஆனால் அதற்காக அவன் தன் பெற்றோரை கைவிடவில்லை. காலம் போக போக அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தன. ஒரு பக்கம் வீட்டு கட்டுமான கடன், மனைவி, குழந்தைகளின் செலவுகள், மருத்துவ செலவுகள், மறுபக்கம் பெற்றோர்கள், தம்பியின் தேவைகள். ஆனால் அருணின் பெற்றோர் அப்படி நினைக்கவில்லை. முன்னாடி போல நம்மள கவனிக்க மாட்டான், அவனுக்கு இப்போ மனைவி குழந்தை தான் முக்கியம் என்று அப்பாவும் அம்மாவும் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் வீட்டில் உறவினர்கள் கூடியிருந்தனர். அப்பொழுது அம்மா மெதுவாக கண்ணீர் துடைத்துக் கொண்டு, அருண் எங்களை பார்ப்பதை நிறுத்திட்டான், இப்பெல்லாம் அவன் குழந்தைகள் பிறந்த பிறகு எங்களுக்கு ஒரு காசு தர மாட்டேங்கிறான், நாங்க அவனுக்காக எவ்வளவு தியாகம் செய்தோம் தெரியுமா, நன்றி கெட்டவன் என்று கூறினாள். உறவினர்கள் அதை கேட்டதும், அட பாவி, இப்படி ஒரு நன்றி கெட்டவனா, பெற்றோரை வளர்த்து பார்த்து இறுதியில் தள்ளிவிடுகிறானா என்று பேசத் தொடங்கினர். சிலர் நேரடியாக அருணிடம் கேட்டார்கள், நீ ஏன் இப்படி இருக்கிறாய், பெற்றோர்களுக்கு நன்றியை மறந்துட்டியா என்று கேட்டார்கள். அருண் எதுவும் பேசவில்லை. அவனின் மனது ரொம்பவும் காயமடைந்தது. உண்மை யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவனின் பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்தே ஏற்படுத்திய பிம்பம் மற்றவர்களின் கண்களை மூடச் செய்தது. அவன் சம்பளத்தின் பெரும் பகுதியை இன்னும் பெற்றோருக்காக செலவழித்துக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. அருணின் மனைவி தீபிகா, நீ அதற்காக மௌனமாக இருக்கிறாய், எல்லாரும் உன்னை குறை கூறுறாங்க, குறைந்தபட்சம் உண்மையை சொல்ல வேண்டியது தானே என்று கேட்டாள். அருண் சிரித்துக்கொண்டே, பெற்றோர் இதான் இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு எதிராக நாம வாதம் பண்ணினா இன்னும் நம்ம மீது சுமைதான் அதிகமா இருக்கும், உண்மை ஒரு நாள் தெரியும்,
என் மனசாட்சிக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்ட்டு, அதை யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னான். ஆனால் அவனுக்குள் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. என்ன தவறு நான் செஞ்சுட்டேன்? என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு நான் தான் குற்றவாளியா நிக்கிறேன். வெளியில எல்லாருக்கும் அருண் நன்றி கெட்டவன் அப்படின்றாங்க, ஆனா நான் தான் உண்மையான பலியாடு, அது யாருக்குமே தெரியாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். அத்தியாயம் 5. அருணின் வாழ்க்கை மெதுவாக குளிர்ந்த புயலை போல மாறிக்கொண்டிருந்தது. தனது மனைவியும் குழந்தைகளும் அவனுக்குள் ஒரு ஆறுதலாக இருந்தாலும் பெற்றோர்கள் காட்டும் அநியாயம் அவனது நெஞ்சில் வேரூன்றி நின்றது. ஒரு நாள் வீட்டில் விழா நடந்தது. உறவினர்கள் பலரும் வந்திருந்தார்கள். அருண் பிஸியாக விருந்தினர்களுக்கு உதவி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் பக்கத்தில் நின்ற அத்தைகள், மாமாக்கள், சித்தப்பாக்கள் அனைவரும் தாய் தந்தையின் குரலில் சாய்ந்து கிசுகிசுக்க தொடங்கினர். இந்த அருண் வீட்டுக்கு ஒரு காசு போட மாட்டான்டா, எல்லாமே அவன் அப்பா தான் சம்பாதிக்கிறான். இந்த வீடு கட்டினது கூட அவன் அப்பந்தான், இவன் ஒரு காசு தரல. இப்ப பிள்ளைகளும் வந்துருச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கிட்டு அவனுக்கு கரெக்டா இருக்கும் என்று சொன்னார்கள். பெற்றோரை கவனிக்கிறதே கிடையாது, அவன் தம்பியையும் கவனிக்கிறது கிடையாது. இந்த வார்த்தைகள் அருணின் செவியை குத்தின. இவன் கை நிறைய சாம்பார் பாத்திரத்தை எடுத்திருந்ததாலும் இதயம் துடித்து கொண்டிருந்தது. யாரிடமும் தன் வேதனையை சொல்ல முடியவில்லை. எல்லோரும் காதில் கேட்கும்படி உண்மையை சொல்லி காட்ட விரும்பினான். என் சம்பாதிப்பு கொண்டுதான் இந்த வீடு கட்டப்பட்டது. நான் நிறைய தியாகம் பண்ணிருக்கேன் இந்த வீட்டுக்காக. அவனது உதடுகள் துடித்தன. ஆனாலும் அமைதியாக இருந்தான். அந்த நேரத்தில் அருணின் தாய் பெரிய சுவாசம் விட்டார். எனக்கு நிம்மதியே இல்லை. அருண் எங்களை விட்டுட்டு போயிட்டான். பிள்ளைங்க வந்ததும் எங்களை கவனிக்கவே மாட்டான். கூட இருந்தாலும் தனியா இருக்க மாதிரி தான் என்று சொன்னான். அவள் கண்ணீரை சிந்துவது போல நடித்தாள். உறவினர்கள் உடனே அனுதாப குரலில், பாவம், உங்களுக்கு எவ்வளவுதான் துன்பம், எப்படிதான் கஷ்டப்படுறீங்களோ என்று அருணின் மேல் பார்வையை வீசினர். அந்த கணத்தில் அருண் தன் பெற்றோர்கள் செய்யும் நடிப்பின் உச்சத்தை கண்டான். இவங்க தானே என் சம்பாதிப்பை கையிலே வைத்து வீடு கட்டினாங்க, இன்று எல்லோரிடமும் என்னை கெட்டவனாக காட்டுறாங்க. அவன் நெஞ்சுக்குள் கண்ணீர் வெடித்தது. ஆனாலும் முகத்தில் சிரிப்பை வைத்துக்கொண்டு உணவை பரிமாறிக் கொண்டிருந்தான். அருண் தனிமையில் அமர்ந்திருந்தான். அருகில் வந்த தீபிகா அவன் கண்களில் வழியை உணர்ந்தாள். ஏன் இவ்வாறு சோர்வாக இருக்கிறாய் என்று கேட்டாள். அருண் தலையசைத்தான். எல்லோரும் என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க தீபிகா. நான் இவ்வளோ ஆண்டு செய்த உழைப்பு எல்லாமே தெரியாம போச்சு. என் அம்மா அப்பா சொல்றதான் எல்லாரும் நம்புறாங்க என்றாள். தீபிகா அவனின் கையை பிடித்தாள். அருண், உன்னை எனக்கு தெரியும். உன் பசங்களும் நாளைக்கு புரிஞ்சுப்பாங்க. அவங்க பெரியவங்க ஆனதும் உண்மையை அறிஞ்சுக்குவாங்க. யாரு நம்புனா என் நம்பலன்னா உனக்கு என்ன, நாங்க உனக்காக இருக்கோம் என்றாள். அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தில் சிறு ஆறுதலாய் தோன்றின. ஆனால் அன்பின் பெயரில் பெற்றோர்கள் காட்டும் வஞ்சகம் அவனின் உயிரை சுரண்டி கொண்டே இருந்தன. அடுத்த சில வாரங்களில் உறவினர்களிடம் அயலாரிடமும் கூட அருண் பெற்றோரை பார்த்து கொள்வதில்லை என்ற செய்தி பரவியது. ஒவ்வொருவரும் சந்திக்கும் போது புன்னகையினால் மூடிய குற்றச்சாட்டு பார்வை அவன் மீது விழுந்தது. வெளியில் பேசாமல் சுமந்தாலும் வீட்டுக்குள் வந்து கண்ணீர் மல்கி இருந்தான். குழந்தைகள் அவனை பார்த்து ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டால் உடனே சிரித்து காட்டுவான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்தது தன் சொந்த பெற்றோர்களால் விதைக்கப்பட்ட வேதனை. சிறிது சிறிதாக நடந்து கொண்டிருந்த சண்டை பெரிதாக வெடித்தது. சுற்றி இருந்தவர்களும் சூடு ஏற்றினார்கள். அருணின் பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு நடித்தனர். எங்களால தாங்க முடியல, எங்களுக்கு நிம்மதியே இல்லை, இவனை போல பிள்ளை எங்களுக்கு தேவையும் இல்லை, இந்த வீட்டை விட்டு இவங்க போகட்டும் என்றான். அருணின் மனம் உடைந்தது. அவன் கட்டிய வீட்டை, அவன் சம்பாதித்த பணத்தை பயன்படுத்தி பெற்றோர்கள் சுகமாக இருந்தார்கள். இப்போ அந்த வீடுதான் அவனுக்கு இடமில்லாத இடமாகிவிட்டது. அந்த நாளில் பல உறவினர்கள் கூடி ஒரு பக்கம் பெற்றோர்களை சமாதானப்படுத்த, மறுபக்கம் அருணை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். அருண், நீ இந்த வீட்டை விட்டு போனா பிரச்சனை முடிஞ்சிரும் என்றார்கள். அருணின் கண்கள் நீர்த்தது. அவன் மனைவியின் கையை பிடித்தான். அவனது சிறு பிள்ளைகள் அவனது மார்பில் கட்டி கொண்டிருந்தன. அவன் எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினான். அத்தியாயம் 6. அருணின் வாழ்க்கை மெதுவாக நெருப்பில் எரியும் புல்லை போல மாறிக்கொண்டிருந்தது. அவனின் அப்பா அம்மா ஒரு காலத்தில் தன் வாழ்வின் தூண்களாக எண்ணியவர்கள் இப்போது எதிரிகளாக மாறிவிட்டனர். அருணின் பேச்சு எடுபடவில்லை.
அவன் உண்மையில் அந்த குடும்பத்திற்காகத்தான் வாழ்ந்தவன். ஆனால் அந்த உண்மை எவருக்கும் தெரியவில்லை. அனைவரும் அவனின் தாயும் தந்தையும் குரலை மட்டுமே நம்பினர். அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தந்தையும் தாயும், நீங்கள் இங்கே இருந்தா எங்களுக்கு நிம்மதி இல்லை, உன் பிள்ளைகளையும் பொண்டாட்டியையும் கூப்பிட்டு வீட்டை விட்டு தனியா போயிருங்க என்று உறவினர்கள் முன்னிலையில் வாக்குவாதம் செய்தனர். அருணின் மனதில் பிளவு தோன்றியது. அருண் வலிமையானவனாக இருந்தான். ஆனால் அந்த இரவு அவன் உள்ளம் சிதைந்தது. எல்லோரும் தன்னை கடமை மறந்தவன் என்று குற்றம் சாட்ட அவன் எவ்வளவு தியாகம் செய்தவன் என்பதை யாருக்கும் புரியவில்லை. உறவினர்களின் அழுத்தம், பெற்றோரின் வார்த்தை அருணின் வாழ்க்கையை சுவற்றில் தள்ளியது. அண்ணன் தம்பி சாந்தமாக வாழணும், நீங்க தனியா போயிட்டா நல்லது என்று உறவினர் ஒருவரின் வாக்கு எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தது. அருணின் கண்கள் சிவந்திருந்தன. தன் மனைவியையும் குழந்தைகளையும் பார்த்து நாம் போகலாம் என்று மட்டும் சொன்னான். அந்த வீட்டின் சுவர்கள் தான் அவன் வாழ்நாளை பார்த்த சாட்சிகள். ஆனால் அந்த சுவர்களுக்கு பின்னால் அவனுக்கு இனி இடமில்லை. அவனது பெற்றோர் அவனது தியாகங்களை மறந்துவிட்டு அவனை வெளிச்சத்திலிருந்து நிழலுக்கு தள்ளிவிட்டனர். அத்தியாயம் 7. அருண் வீட்டை விட்டு வெளியேறிய அந்த நாள் அவன் வாழ்க்கையின் மிக கருமையான நாளாகிவிட்டது. மனைவி தீபிகாவின் கண்ணீர் துளிகள், சிறிய குழந்தைகள் அப்பாவின் தோளில் ஒட்டி கொண்டிருந்த சத்தம் அனைத்தும் அவன் உள்ளத்தையே சிதைத்து விட்டது. ஆனால் அப்பாவும் அம்மாவும் அதை ஒருபோதும் உணரவில்லை. அவர்களின் கண்களில் அருண் தான் குற்றவாளி. பெரிய பையனுக்கு பொறுப்பு தெரியல, தம்பியை விட்டுட்டு தனக்காக வாழ்கிறான் என்ற வார்த்தைகள் எல்லா உறவினர்களும் வாயிலும் பரவின. உண்மையில் தம்பிக்காக அவன் எவ்வளவு செய்தான் என்பது அவனுக்கும் தெரியும், அவனுடைய பெற்றோருக்கும் தெரியும். அவன் குடும்ப பொறுப்பை தன் தோளிலேயே சுமந்தான். ஆனாலும் பெற்றோரின் நிழல்களில் மறைந்திருந்த உண்மை யாரும் காணவில்லை. சண்டையில் ஒரு மாமா அவனுக்கு மனசே இல்லை, தன் பிள்ளைகளுக்கு தான் பார்த்துக்கிறான், எப்பவுமே தம்பியோட நலனுக்கு எதிரியா நடந்துக்கிறான் என்று முடிவாய் கூறிவிட்டார். நான் எந்த உண்மையை சொன்னாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்பதை அருணின் உள்ளம் நன்கு அறிந்திருந்தது. அந்த இரவு ஒரு சிறிய வாடகை வீட்டில் குடியேறிய போது தீபிகா மெதுவாக சொன்னாள், அருண், நீ எவ்வளவு செய்தாலும் உன்னுடைய உண்மை யாருக்கும் தெரியாது. உன் பெற்றோர்கள் கூட உன்னை எதிரியாகத்தான் காட்டுகிறார்கள். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்காக நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அருண் அவளை நோக்கி சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்புலம் காயங்களால் நிறைந்த ஒரு ஆன்மா. பிறந்த வீட்டிலிருந்து துரத்தப்பட்டும் பெற்றோர் வெளியில் நல்லவர்களாகவே நடித்தனர். எங்களுக்கு 2 பிள்ளைகள் தான், ஆனா பெரியவன் எங்க பாசத்துக்கு பதில் தரவே இல்லை. தம்பிக்கு நாங்களே பாராமுகம் பார்க்கிறோம் என்று உறவினர்களிடம் புகழ்ந்து பேசினர். எல்லோரும் அவர்களை தியாகிகளாக நினைத்தனர். ஆனால் அருணின் உள்ளம் மட்டும் அந்த முகமூடியின் பின்புலத்தை அறிந்திருந்தது. பெரிய பையன் குடும்பத்தை கைவிட்டு விட்டான் என்ற பெயர் அருணை சுற்றி பரவியது. இந்த உலகம் பெற்றோரை மட்டும்தான் நிரப்பாக பார்க்கிறது. ஆனால் பெற்றோரின் கயமைக்கு யாரும் சாட்சி இல்லை. என் உயிரை உருக்கினாலும் கூட நான் ஒருபோதும் நீதிமான் ஆக மாட்டேன் இவர்கள் கண்களுக்கு என்று நினைத்து கொண்டான். அந்த இரவு குழந்தைகளை கட்டியணைத்து படுக்கையில் இருக்கும் போது அருண் சபதம் செய்தான், இனி என் வாழ்க்கை, என் மனைவி, என் பிள்ளைகளுக்காக என் பெற்றோர்களின் பொய்களையும் தம்பியின் சுயநலத்தையும் நினைத்து வாடுவதில்லை. நான் சுமந்த வழி யாருக்கும் தெரியாமலே போகட்டும். ஆனால் என் பிள்ளைகள் ஒரு நாள் உண்மையை உணரும். அத்தியாயம் 8. அருணின் வாழ்க்கை அந்த ஒரு நாளில் முற்றிலும் மாறிவிட்டது. தன் கைகளால் கட்டிய வீட்டிலிருந்து தன் குழந்தைகளையும் மனைவியையும் தூக்கி எறிந்த பெற்றோரின் முகம் அவனுக்கு மறக்க முடியாத காயமாகவே இருந்தது. இதுதான் என் வாழ்க்கையின் பலனா? இவ்வளவு நாள் போராடியது எதற்காக என்று அவனின் மனம் உடைந்தது. அந்த வாடகை வீடு மிகச் சிறியது. ஒரு அறை, ஒரு சமையலறை மட்டுமே. ஆனால் அந்த வீடு அருணின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பமானது. பிள்ளைகள் சிரித்து கொண்டாடினார்கள். வீடு சிறியதுதான், ஆனால் அன்பு மிக பெரியது. இருப்பினும் வெளியுலகின் குரல்கள் அவனை விடவில்லை. உறவினர்கள், அயலவர்கள் எல்லோரும் அவனை குற்றவாளியாக்கினார்கள். அருண் தன் பெற்றோரை கவனிக்கவில்லை என்று சொன்னார்கள். அருணின் மனம் நொந்து போனது. எப்போதும் பெற்றோருக்காக போராடியவன், தன் தம்பிக்காக உயிரையே அர்ப்பணித்தவன் தான். ஆனால் யாருக்கும் உண்மையை காண முடியவில்லை. அவனது கண்ணீர் கூட யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் இத்தனைக்கு பிறகும் அவன் தன் குழந்தைகளின் மீது அலாதி அன்பை வைத்திருந்தான்.
அவர்கள் தங்களது வாழ்க்கையில் யாரிடமும் வலி அனுபவிக்க கூடாது என்று உறுதி பூண்டிருந்தான். காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடிவு செய்தான். அந்த சிறிய வாடகை வீடு அன்பினால் பெரிய அரண்மனை போலவே மாறியது. அருணின் உள்ளம் ஒருபோதும் பெற்றோரின் வஞ்சகத்தை மறக்கவில்லை. வாழ்க்கையில் நல்ல பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் தங்களது குழந்தைகளை அழிக்கும் அளவுக்கு கெட்ட பெற்றோர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களது முகத்தை மறைத்துக் கொண்டு சமூகம் முன் பெரியோர் போல் வாழ்கிறார்கள். அவர்களின் சதி வெளியில் தெரியாது. ஏனெனில் பெற்றோர் என்ற பெயர்தான் அந்த சதியின் மறைவு. நான் அந்த மாதிரி பெற்றோராக என்றும் இருக்கக்கூடாது. என் பிள்ளைகளுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டான். அருணின் உள்ளம் சிதறி போனாலும் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை தேட ஆரம்பிக்கிறான். அவருக்காக பாசமில்லாத பெற்றோர்கள், உண்மையை புரியாத உறவினர்கள் எல்லாம் தூரமாகிறார்கள். மீதமிருப்பது அவனின் மனைவி, அவனின் குழந்தைகள். வீட்டின் சுவர்களுக்குள் சண்டையும் குற்றச்சாட்டுகளும் இருந்தாலும் அதுதான் அவனுக்கு சொந்தமான வீடு என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போது அந்த வீடு அவனுடைய நினைவுகளுக்கு கூட இடமில்லாததாய் போயிற்று. அவனது மனைவி தீபிகா, குழந்தைகள் அருகில் இருந்ததால் வெளியில் வந்த பின் அருணுக்கு மனதில் சிறிதளவு அமைதி. ஆனால் வெளியுலகம் இன்னொரு போராட்டமாக இருந்தது அவனுக்கு. வீட்டை விட்டு வெளியேறிய காரணம் பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள விரும்பினர். ஆனால் அருண் எங்கும் தன் பெற்றோரின் சுயநலத்தை சொல்லவில்லை. என் குடும்பத்தில் நடந்தது, அதை நான் வெளியே போய் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்ற மனப்பாங்குடன் இருந்தான். ஆனால் அவனது பெற்றோர்களும் தம்பியும் வேறொரு கதையை எல்லோருக்கும் பரப்பினார்கள். அருணின் குடும்பத்தை பார்த்து கொள்ளவே இல்லை. குழந்தை பிறந்த பிறகு மனைவி மட்டும்தான் அவனுக்கு உலகம். எங்களை விட்டு பிரிந்து விட்டான். நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த குரல்கள் குடும்ப கூட்டங்கள், உறவினர்களின் வீடுகள், சமூக விழாக்களில் கூட ஒலித்தன. அத்தியாயம் 10. தன் பெற்றோர்களை பின்பற்றாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் வாழும் முடிவை எடுத்திருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வேதனை எப்போதும் கொதித்து கொண்டே இருந்தது. தீபிகா மெதுவாக கூறினாள், நீ என்னுடன் இருப்பதுதான் எனக்கு வேண்டும். உன் மனதுக்கு வலி உண்டு என்பதை நான் அறிவேன். ஆனா உண்மையை கடவுள் அறிவார். நம் பிள்ளைகளும் நாளை பெரியவர்கள் ஆனதும் உண்மையை புரிந்து கொள்வார்கள். பொய் பேசும் வாய்கள் எப்போதும் நீடிக்காது. அந்த வார்த்தைகள் அருணுக்கு ஒரு புதிய வலிமையை அளித்தன. சில மாதங்கள் கழித்து அருணின் வியாபாரம் நல்ல வளர்ச்சி பெற்றது. குழந்தைகளின் கல்வியும் சீராக தொடர்ந்தது. அவரது பெற்றோர்கள் ஒரு நாள் வயதான உடல் வலிகளால் வாடிக்கொண்டிருந்த போதும் தங்களது சுயநலத்தை விடவில்லை. உறவினர்கள் கூட அவர்களுடன் சேர்ந்து அருணை குறை சொன்னார்கள். ஆனால் அருண் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. ஒரு நாள் மாலை அருண் வீட்டின் முன்பாக அமர்ந்து தனது பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்து கொண்டிருந்தான். தீபிகாவும் அருகில் உட்கார்ந்திருந்தாள். அருண் மெதுவாக சொன்னான், தீபிகா, நான் ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டேன். வாழ்க்கையில் நல்ல பெற்றோர்கள் இருப்பது போல சில சமயம் கெட்ட பெற்றோர்களும் இருப்பார்கள். அவர்களின் சுயநலம் பிள்ளைகளின் வாழ்வையை காயப்படுத்தும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. பெற்றோர்கள் என்பதால் அவர்கள் செய்யும் பிழைகள் எல்லாம் மறைந்து போய்விடும். உலகம் அதை காணாது. ஆனால் நான் இனி அதை நினைக்க மாட்டேன். இனிமேல் நான் உங்களுக்காகத்தான் வாழப்போகிறேன். நீங்கள் தான் என்னுடைய குடும்பம், என்னுடைய உயிர். தீபிகாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. குழந்தைகள் ஓடி வந்து அருணை கட்டி தழுவினார்கள். அந்த நொடி அருண் தன் வாழ்க்கையில் ஒரு புதிய பிறப்பை பெற்றான். எல்லா பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்வதில்லை. சிலர் தங்களது சுயநலத்திற்காக பிள்ளைகளின் வாழ்வையை அழித்து விடுகிறார்கள். அருணின் வாழ்க்கை போல பலரின் வேதனையும் உலகுக்கு தெரியாமல் போகிறது. ஏனெனில் பெற்றோர் என்ற பெயருக்குள் இருக்கும் சுயநலம் யாருக்கும் வெளிப்படையாக தெரியாது. உலகில் நல்ல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சில கெட்ட பெற்றோர்களும் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர்களின் சதி கண்ணுக்கு புலப்படாது. ஆனால் பிள்ளைகளின் உள்ளத்தை நசுக்கும் வழி மட்டும் என்றும் அழியாத காயமாகி போகும். அருண் இறுதியாக கற்றுக்கொண்ட பாடம், தன் மனைவி, தன் பிள்ளைகள் தான் வாழ்வின் உண்மையான குடும்பம். கதை முடிந்தது.